ப்ரான் ஃப்ரை நான் ஒரு மெத்தடில் பண்ணுவேன். அது எப்படின்னு ஷேர் பண்ணியிருக்கிறேன். நார்மலா ப்ரான் ஃப்ரை பண்ணுற மாரி தான் வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, நல்ல மிளகு பொடி, உப்பு, கருவேப்பில எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி ஒரு பவுல்ல மாத்தி வச்சுட்டு, அதே பேன்ல ஸ்லைஸ் பண்ண வெங்காயம், உருளைக்கிழங்கு, கருவேப்பில போட்டு மசாலா எதுவுமே போட வேண்டாம். கொஞ்சமா உப்பு மட்டும் போட்டு லோ ஃப்ளேமில வச்சு அத ஃப்ரை பண்ணலாம். வெங்காயம் மட்டும் ஸ்லைஸ் பண்ணி கூட போட்டுக்கலாம். இல்லன்னா உருளைக்கிழங்கு மட்டும் கூட போட்டு ஃப்ரை பண்ணலாம். இல்லன்னா கேரட், பீன்ஸ் ஏதாவது நீட்டமா வெட்டி கூட போட்டு ஃப்ரை பண்ணலாம். அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ப்ரானும் போட்டு, கொஞ்சம் மல்லி இலையும் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சுன்னா, அந்த ஃப்ரை வந்து ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். நம்ம வீட்ல கொஞ்சம் தான் ப்ரான் இருக்கு அப்படின்னா, நம்ம இத மாதிரி செய்தாச்சுன்னா, நெறைய ப்ரான் சாப்பிட்ட மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். ஏன்னா, இந்த ஆனியன், உருளைக்கிழங்கு எல்லாத்துலயுமே அந்த டேஸ்ட் இருக்கும். கெஸ்ட் யாராவது வரும்போது கூட நம்ம இத மாதிரி செய்து வச்சாச்சுன்னா, அட்ராக்டிவாவும் இருக்கும். நெறைய செஞ்சு வச்சிருக்கிற மாதிரியும் இருக்கும். இது மோர் குழம்பு, ரசம், புலாவ் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாட்டும் இருக்கும். இதே மாதிரி செய்து பாருங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். தேங்க் யூ.